தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்தினுடைய தீர்ப்பிற்காக விஜய் காத்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. படத்திற்கான தீர்ப்பு வெளியாகும் வரை எதுவும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என விஜய் கூறியிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸிற்கு கடைசி கட்டத்தில் தணிக்கை சான்று வழங்காத நிலையில் படக்குழு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை தீவிரமாக நடந்த நிலையில் ஜனநாயகன் தணிக்கை சான்று தொடர்பான தீர்ப்பை இன்று வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் மட்டுமின்றி திரைப்பிரபலங்கள் பலரும் இந்த விவகாரத்தில் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனால் தாவேகா மறைமுகமாகவே இந்த விவகாரத்தில் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. கடந்த வாரம் தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் எக்ஸ் வலைதள பதிவில் கூட ஜனநாயகம் படத்தை சென்சார் உறுப்பினர்கள் பல வாரங்களுக்கு முன்பே பார்த்து யுஏ சான்றிதழை பரிந்துரைத்தனர். ஆயினும் தற்போது வரை சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை. தடுப்பது யாரோ என்று கேள்வி எழுப்பியிருந்தார். தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க சில கூட்டம் வரலாம், அனைத்து தடைகளை தகர்த்து வெற்றி வாகை சூடும் என்று பதிவிட்டிருந்தார். ஆனால் தணிக்கை வாரியம் மத்திய அரசின் கீழ் வருவதால இதன் பின்னணியில் மத்திய அரசு உள்ளதாக விமர்சனங்கள் எழத் தொடங்கி இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி நேரடியாகவே பிரதமர் மோடியையும் மத்திய அரசையும் விமர்சித்திருக்கிறது. ஜனநாயகம் தொடர்பாக இதுவரை எந்த கட்சியினரும் பேசாத நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு குரல் கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் தணிக்கை சான்று தாமதத்தை குறித்து தாவேகா தலைவர் விஜயோ தாவேகா முக்கிய நிர்வாகிகளோ அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகின்றனர். பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. எனவே தீர்ப்பு வரும் வரை அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று விஜய் அறிவுறுத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால் தலைமை அறிவுறுத்தலை ஏற்றுத்தான் எந்தவித கருத்துக்களையும் தமிழக வெற்றி கழகத்தினை தெரிவிக்கவில்லை என்று தாவேகா வட்டாரங்கள் கூறுகிறது. எனவே தீர்ப்பு வெளியான பிறகு தாவேகா தனது கருத்துக்களை தெரிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்ப்புக்காக விஜய் காத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இது போன்ற தகவல்களும் அவ்வப்போது வெளியாக இருக்கிறது. இன்று 10:30 மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்றம் சென்சார் போர்டு வழங்கக்கூடிய சென்சார் சான்றிதழ் தாமதம் குறித்து இன்று தீர்ப்புகளும் வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.